வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சுவிசேஷம் மட்டுமே உங்களை ரட்சிப்புக்கு நேராக கொண்டு போகும். அந்த சுவிசேஷம் என்னது? அந்த சுவிசேஷம் என்னன்னா, நான் பாவியான மனுஷன், என் மேலே தேவனுடைய கோபம் நிலைச்சிருக்கு, நான் செய்கிற ஒவ்வொரு பாவமும் என் மேலே தேவனுடைய கோபத்தை அதிகரித்து கொண்டே இருக்குது, நான் என்ன செஞ்சாலும் அந்த தேவனுடைய கோபத்திலிருந்து நான் ஒருபோதும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது, நான் இப்படியே செத்து போனால் நித்தியமான நரகத்துக்கு மட்டும் தான் போவேன். ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு பாவமும், அதாவது என்னுடைய ஒவ்வொரு பொய்யும் நித்தியமான தேவனுக்கு எதிராக இருப்பதனால் அந்த நித்தியமான தண்டனைக்கு மட்டுமே மனிதன் பாத்திரவான். நான் இந்த உலகத்தில் செய்கிற ஒவ்வொரு பாவமும் சக மனிதனுக்கு விரோதமானதல்ல. முதலாவது நித்தியமான தேவனுக்கு விரோதமானது. நித்தியமான தேவனுக்கு விரோதமாக இருக்கிறதுனால மட்டும்தான் மனுஷனுடைய தண்டனை, தேவன் கொடுக்கிற மனுஷனுடைய தண்டனை நித்தியமான நரகம். அப்போ நித்தியமான நரகத்திலிருந்து காலத்துக்கு உட்பட்ட மனிதன் ஒருபோதும் தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே முடியாது. ஏன்னா நித்தியமான தேவனை காலத்துக்கு உட்பட்ட மனிதன் ஒருபோதும் திருப்தி செய்ய முடியாது. இதை முதல் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காலத்துக்கு உட்பட்ட மனிதனால் நித்தியமான தேவனை ஒருபோதும் திருப்தி செய்ய முடியவே முடியாது. நாம் போய் உபவாசம் இருக்கிறதுனாலையோ, நாம் போய் பாத யாத்திரை போகிறனாலையோ, நாம் போய் மொட்டை அடிக்கிறனாலையோ அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா நான் ஒரு வரையறைக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன். நீங்களும் நானும் வணங்குற ஆண்டவர், உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் காலத்துக்கு முன்பாக இருக்கிறவர், அவர் காலத்தை உருவாக்கினவர், அவர் அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை, அவர் நித்திய காலமாக இருக்கிறவர். அதை என்னால் முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. அவர் எப்பொழுதும் இருக்கிற சர்வ வல்லமையும் அதிகாரமும் நிறைந்த ஆண்டவர். ஒரு யானைக்கு முன்னாடி போயிட்டு நான் ஒரு தேங்காய் சிலை இந்த சாப்பிடுவோம், பசி ஆற்றிடுவோன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை விட மேலானவர், அதை விட உயர்ந்தவர், அதை விட உயர்ந்த தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் பாவம் செஞ்சு அவரை திருப்தி செய்யலாம்னா ஒருபோதும் திருப்தி செய்ய முடியாது. மனுஷனால் முடியாதனால தான் தேவனே தன்னுடைய நித்திய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஏன்னா எந்த மனுஷனாலும் அவருடைய கோபத்தை திருப்தி செய்ய முடியாது. ஆகவே எல்லைக்கு உட்படாத நித்தியமான அவரை போல சமமாக இருக்கிற தேவனுடைய குமாரனை தேவன் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.